ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு த சேனல் ஆஃப் திங்ஸ் வித் லவ். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணால் இந்த பவுல்ஸ் தான் கிடச்சிது. அதை அப்படியே பாக்ஸில் போட்டுட்டு சரி, எப்போவுமே நான் ஒர்க்கிங் உமன், வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீக் ஃபுல்லாக என் பொண்ணுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் மைண்டில் வந்தது ஒரு நட்ஸ் லட்டு பண்ணலாம் அப்படின்னு, வித் ராகி. ஸோ ராகி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு நிறைய அரைச்சி வச்சு அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ராகி லட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ ராகியை என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல கீயில் போட்டுட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அந்த ஸ்மெல் வர அளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லாவே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தென் இதே பேன்லேயே நம்ம என்னெல்லாம் நட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டேட்ஸு, பிளாக் கிரேப்ஸு, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே அதே பேன்லேயே லைட்டாக கீ போட்டு வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா, இதையும் நம்ம ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிக்சியில் பாதாம் அண்ட் பிஸ்தாஸ் போட்டு நல்லா பவுட்ராக்கி இந்த அளவுக்கு நல்லா பவுடரானால் போதும். தென் இது கூட நம்ம அந்த பேலன்ஸ் இந்த பிளாக் கிரேப்ஸ், ரைசின்ஸும் டேட்ஸும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இதோடு சேர்த்து நம்ம இந்த ராகியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு லட்டுவாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ரெடி டு ஈட். ஸோ இது எல்லாமே நல்லாவே கலந்து விட்டு இதை ஒரு பாலாக பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி டெய்லி கொடுத்துக்கலாம். ஸோ இது என் டாக்டருக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இதை டேஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே நான் தனித்தனியாக கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். பாதாம், பிஸ்தா, ரைசின்ஸு, டேட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ராகியுமே அவங்க கஞ்சியாக அவங்க குடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் எல்லாமே சேர்த்து அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாயில் வச்சா ஒரே புளிப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறனால. பட் அதுக்கப்புறம் கொடுத்தப்ப அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்க, நல்லாவே பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஓகே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு பண்ணி கொடுங்க. பட் உங்கள் லட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிச்சுக்கும். ஸோ லட்டு சைஸ் நல்லா பெருசாக பண்ணிக்கோங்க. நான் அந்த தப்பு மட்டும் தான் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் பெருசாகவே லட்டு கொடுத்துடலான்னு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.